ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தோம். இப்போ அதோட கம்ப்ளீட் ஸ்டிச்சிங் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ண முடியும். ஸோ ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட பேக் சைடை எடுத்து அதில் நம்ம தையலுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டிருந்தோம்ல, அதில் 1 இன்ச்சு மடித்து ஃபஸ்ட் டைம், அதுக்கப்புறம் இன்னொரு இன்ச்சு மடித்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம 2 இன்ச்சு தான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். அந்த 2 இன்ச்சை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி மடித்து அதில் கார்னரில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள், நீட்டாக பண்ணுங்கள். அந்த கார்னரில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பேக் டாட் பிடிப்போம்ல, அதில் ஷோல்டரோட சென்டரில் கரெக்டாக பிடிச்சிட்டு நேராக கரெக்டாக இழுவை கொடுக்காமல் கரெக்டாக இருக்கணும். நேராக பிடிச்சிட்டு அதில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி ஹைட்டில் வந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 4 இன்ச்சு உயரத்துக்கு கண்டிப்பாக ஸ்டிச் இருக்கணும். 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி 4 இன்ச்சு ஹைட்டில் அப்படியே கார்னரில் மெலிசாக கொண்டு வந்துடுங்க. 1/2 இன்ச்சில் ஆரம்பித்து ஒரு நூல் அளவு வெளியே கொண்டு எடுத்துடணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும். ஸ்டிச்சிங் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச்சிங் ஈஸியாக பண்ணிடலாம். பேக் சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃப்ரண்ட் எடுப்போம். ஃப்ரண்டில் வந்துட்டு நீங்கள் ஒரே சைடாக ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. அதனால் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு ரைட் மார்க் போட்டுக்கோங்க. அந்த ரைட் போட்ட மார்க்கிங்கில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது, மாற்றி தைச்சிடக்கூடாது. ஒரே சைடாக தைச்சிட்டிங்கன்னா லெஃப்ட் ரைட் வராது. அதனால தான் அந்த மார்க் பண்ணுறது. அந்த மார்க் பண்ணதை நான் தைக்கல பாருங்கள், அதோட ஆப்போசிட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். டாட் வந்து நம்ம அகலம் வந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம். ஹைட்டில் வந்துட்டு ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த 1.25 ஆரம்பித்து 3 இன்ச்சுக்கு இல்லை வரணும். க்ராஸாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படி டாட் பிடிக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்கிறீங்க. டாட் ஈஸியாக பிடிச்சிடலாம். மெயின் டாட்டு தான் உங்களுக்கு முக்கியமாக பிடிக்கிறது. மெயின் டாட் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம், கரெக்டாக பிடிச்சிட்டோம். அடுத்து கொக்கிப்பட்டி பக்கம் அந்த 2ஐயும் மடக்கி சென்டரில் போடுங்க. 2ஐயும் ஒன்று போல் மடக்கி வச்சுட்டு சென்டரில் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படி ஒரு 1.25 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி மெயின் டாட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி அதில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அந்த 2 டாட்டையும் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹாம்கோல் டாட் வந்து நமக்கு தெரியும், இதில் ஒரு லைனு, அது 2ஐயும் பிடிச்சி அதோட முக்கு அந்த முடிகிற கார்னரை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3வது டாட்டு கிடச்சிரும். அப்படி சேர்த்து வச்சு பிடிக்கக்கூடாது. டாட்டை வந்து சேர்த்து வச்சு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக 3வது டாட் கிடைக்காது. கரெக்டாக அந்த 2ஐயும் பிடிச்சி அந்த முக்கு இருக்குல்ல, அந்த முக்கோண மாதிரி இருக்குல்ல கார்னர், அந்த கார்னரை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3வது டாட்டு கிடச்சிரும். அதில் இருந்து நம்ம 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு கீழே அதே மாதிரி 1.25 இன்ச்சு இது இருக்கிற மாதிரி அந்த முக்கு நம்ம பிடிச்சோம்ல, அதுலேருந்து ஒரு நூல் அளவு மேலே தள்ளி ஸ்டிச்சை முடிச்சிடணும். முடிச்சிட்டிங்க அப்படின்னா 3வது டாட்டும் முடிச்சிடலாம். இப்போ எடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டாட்டை எடுத்து விடும்போது கப் அப்படியே நிற்கும். இப்படி நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக டாட் பிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னொரு பக்கமும் டாட் பிடிச்சிட்டு காட்டுறேன். 2 பக்கமும் டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2ஐயும் சேர்த்து வச்சு பார்க்கணும். கரெக்டாக 2 பக்கமும் ஒரே மாதிரி டாட் பிடிச்சிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அங்கிட்டு இங்கிட்டு விலகாமல் இருந்தால் தான் 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் கப் சைஸ், இல்லைன்னா விலகிரும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு 2ஐயும் ஒன்று போல் போட்டு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு முடிச்சாச்சு. இப்போ பட்டி என்னென்னு பார்க்கலாமா? பட்டிக்கு வந்துட்டு அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு வேணும்ல, அதனால் அப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 மார்க்கும் ஒன்றா சந்திக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் மாறாமல் கரெக்டாக இருக்கும். நான் எப்போயுமே ஸ்டிச் பண்ணும்போது தான் பட்டி கட் பண்ணுவேன். உங்களுக்கு வீடியோ போடும்போது கட் பண்ணிடல, அது அப்போவே கட் பண்ணிட்டேன். அதனால் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. நம்ம தையலில் மட்டும் நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம்ல, இந்த தையலில் மட்டும் அந்த லைனில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட்டிக்கு எப்பயுமே கனமாக இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 2 கிளாத்து கொடுக்கணும். நான் அந்த கிளாத்து பெருசாக இருக்கனால மடிக்க போது 2ஆக வந்து எனக்கு கன்வெர்ட் ஆயிரும். அதனால் நான் அப்படியே பெரிய துணியாக கொடுத்து அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணுறேன். திரும்ப அந்த அடிஷ்னல் துணியை அப்படியே கீழே நீக்கி பார்த்து மடிச்சுட்டு அந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க.
இந்த கார்னர் ஸ்டிச்சு இடத்தையல் அப்போ ஓரத்தையெல்லாம் போடும்போது நீட்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டிச்சு வந்து நீட்டாக இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக போடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு செப்பரேட்டாக எப்படி போடணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட்டியில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிப்பாக இருக்கும் பட்டி. அதுக்காக தான் அந்த 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மெயின் பட்டியை வந்து ரெடி பண்ணி கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். அந்த கட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டாக கட் பண்ணிப்போம். அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி கட் பண்ணுவேன் அப்படிங்கிற மெத்தடை நான் காட்டுறேன். இப்போ அந்த மெயின் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத சும்மா மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போது பேக் பீஸையும் ஃப்ரண்ட்டையும் போட்டுட்டு பட்டி எப்படி கட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் பீஸும் முடிஞ்சிட்டு ஃப்ரண்ட்டையும் முடிச்சிட்டோம். அதை மேலே போட்டு பட்டியை கரெக்டாக பேக் பீஸுக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு ரெண்டே ஒன்று போல் இருக்கிற மாதிரி பட்டியையும் பேக் பீஸையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம டாட் பிடிச்சி வச்சுருக்கோம்ல ஃப்ரண்ட் பீஸை அதை வந்து போடுங்க. அப்போது அந்த கரெக்டாக ஆம்கோல் சைடு ஷோல்டர்லாம் கரெக்டாக வச்சுட்டு அந்த கப்பையும் எடுத்து விட்டுக்கோங்க. கப்பு மேலே வந்து அமுக்கி இருக்கக்கூடாது. மேலே எடுத்து விட்டுட்டு கையை விட்டு எடுத்து விட்டுட்டு அதில் ரெடி அளவில் மார்க் பண்ணுறேன். அந்த கேப் எவ்வளோ இருக்குது அந்த கேப்புக்கு தான் நமக்கு பட்டி தேவைப்படும். அந்த ரெடி அளவில் மார்க் பண்ணுறேன். அவ்வளோதான் நமக்கு பட்டி வேணும். பாருங்கள், ஷோல்டர்லாம் கரெக்டாக வச்சுட்டு கப்பையும் எடுத்து விட்டுட்டு பட்டிக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ரெடி அளவில் மார்க் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கட் பண்ணுவோம். அது ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு லெஃப்ட் ரைட் நமக்கு ஒன்றும் இல்லை, நல்ல பக்கம் ஒன்றா வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம். நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு அதை கட் பண்ணி 2 பட்டியும் ஒன்றா வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீட்டாக பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த பட்டியை ஜாயின் பண்ணுவோம். அந்த கார்னர் இருக்குல்ல, அந்த கார்னரில் நேராக வைக்காமல் கொஞ்சம் மேலே தள்ளி வச்சிங்க அப்படின்னா, அதாவது அந்த ஊக்கு பட்டி சைடும் அந்த பட்டியும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வைங்க. வச்சிங்க அப்படின்னா அந்த கார்னர் வெளியே வந்துடும். அந்த கார்னரில் வச்சு தைக்கக்கூடாது. அது கொஞ்சம் மேலே தள்ளி கார்னர் வெளியே தெரிகிற மாதிரி வச்சு தைச்சிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். அந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல அதை அந்த பக்கமோ இல்லை கொக்கி பக்கமோ இல்லை சைடு பக்கமாக திருப்பி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பக்கம் மடித்து விட்டுருங்க. அந்த டாட் வந்து தையலில் விழக்கூடாது. இல்லைனா கப் சைஸை வந்து கப்பை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழனிக்கு பார்த்து அந்த பிசுறு கீழனிக்கு பார்த்து இருக்கிற மாதிரி வைங்க. கப்பு சைடு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம அந்த மெயின் டாட்டை வந்து மடித்து அடிச்சிட்டோம். அந்த பிசுறையும் கீழனிக்கு கீழே பார்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். கப்பில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஊக்கு பக்கம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஐயா நம்ம கரெக்டாக தானே பட்டி சரியாக எடுத்தோம், இப்போ வெளியில் தெரியுதே அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. எந்த பீஸ்னாலும் தச்சு முடிச்சுட்டு நீட்டாக வெட்டி எடுத்துடுங்க. நமக்கு ஃப்ரண்ட் சைஸுக்கு கரெக்டாக பட்டி செட் ஆகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை தான் கட் பண்ணி எடுக்கிறோம். ஃப்ரண்ட் ஒரு சைடு முடிச்சுட்டு 2வது சைடு முடிச்சுட்டு இப்போ 2டையும் செக் பண்ணுங்கள். 2டையும் செக் பண்ணி பாருங்கள். 2மே ஒன்று போல் இருக்கணும். மேலுக்கெல்லாம் இருந்தாலும் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அதை அப்படியே ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக் சைடோ இல்லை ஆம்கோல் சைடோ அப்படி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, ஒரு பீஸை விட இன்னொரு பீஸு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சைட் ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. அடுத்து ஊக்குப்பட்டி தைப்போமா. ஊக்குப்பட்டியில் வந்துட்டு நல்ல பக்கம் வச்சு பீஸை வச்சு அடித்து திருப்புறோம். நம்மளோட லெஃப்ட் சைடு தான் ஊக்குப்பட்டி வரும். அந்த லெஃப்ட் சைடை நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கார்னர் தையெல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கார்னர் எட்ஜை ஒரு தடவை மடக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல அது தெரிகிற அளவுக்கு கரெக்டாக நீட்டாக மடிச்சுக்கோங்க. ஊக்குப்பட்டிக்கு ஃபுல்லாக மடிச்சிடணும் துணியை. நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருக்கோம்ல அந்த பீஸை ஃபுல்லாக மடிச்சிட்டு கார்னரில் தையல் போடுங்க. கீழே ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக மடிச்சுட்டு அந்த கார்னரில் ஒரு தையல், நம்ம மடித்த துணிக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஊக்குப்பட்டி முடிச்சிட்டோம். அடுத்து ஐ கட்டுற பட்டி இருக்குல்ல, ஊக்கு மாட்டுற பட்டி.
அது வந்து ரைட் சைடு. அந்த ரைட் பக்கம் வந்து நம்ம ராங் சைடு வச்சு இந்த பீஸ் அடிக்கணும். அந்த ஊக்குப்பட்டிக்கு வந்து ரைட் சைடுக்கு மேலே வச்சு தைச்சோம். இதை வந்து ராங் சைடுக்கு மேலே வச்சு தைக்கணும். கெட்ட பக்கம் வச்சு நல்ல பக்கம் திருப்ப போகிறோம். கெட்ட பக்கம் வச்சு அடிச்சுட்டு அதுலேயும் ஒரு கார்னர் தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த கார்னர் எட்ஜை மட்டும் லைட்டாக மடித்து அப்படியே அந்த தையலை மறைச்சி மேலே தூக்கி வைக்க போகிறோம். இந்த தையலை மறைச்சி அப்படியே மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். வி பட்டி அடிக்க போகிறேன் நான். இதில் கீழே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா துணி நகலாமல் இருக்கும். அதுக்காக கீழே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த மடிப்பை கரெக்டாக வச்சு வி பட்டி அடிக்கிறேன். 5 வி பட்டி அடிக்கணும். அதில் அந்த வி பட்டி அடிக்கிறதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே ஒன்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு டாட் போட்டிருக்கோம்ல அதில் அடிக்கணும். அடுத்து பட்டியில் 3 டாட் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு பட்டி சின்னதாக இருக்கனால அந்த பட்டிக்கு ஒன்றும் கீழே ஒன்றும் அது பக்கத்துலேயே மேலே ஒன்றும் கொடுத்துக்கிறேன். பட்டியில் 3 டாட் வர மாதிரி எப்படியாச்சும் பார்த்துக்கோங்க. எனக்கு பட்டி சின்னதாக இருக்கிறனால நான் மேனேஜ் பண்ணி அப்படியே அடிக்கிறேன். ஊக்குப்பட்டி ஐப்பட்டி அடிக்கிறது எனக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தனியாக உங்களுக்கு இது மட்டும் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ அடித்து பார்த்துட்டு ரெண்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு பாருங்கள். ரெண்டுமே ஈவனாக இருக்குது. கொஞ்சம் மேலே கீழே இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/4 இன்ச்சு ஐயோ இது உயரமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எது அதிகமாக இருக்கோ அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நெக்கு பக்கம் 2 ஒன்று போல் இருக்கிற மாதிரி வைங்க. நெக்கு பக்கம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு அளவு விட்ருக்கோம்ல அந்த 1/2 இன்ச்சில் தையல் போடுங்க. 2 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஷோல்டரை அடிச்சுட்டு அந்த பீஸை தனியாக எடுத்து பாருங்கள். அந்த ஷோல்டர்லேருந்து 2 ஈவனாக சரியாக இருக்கான்னு பாருங்கள். ஈவனாக இல்லை பாருங்கள். அதுலேருந்து இது அதிகமாக இருக்குது ஃப்ரண்ட் சைடு. அதை லைட்டாக அப்படி தட்டி விட்டுருங்க. அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சைட் ஜாயின் பண்ணும்போது எந்த ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஸ்லீவ் பக்கமும் ஒன்று போல் இருக்குது, கீழே ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போமே இதெல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னா சைட் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அடுத்து ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு பார்ப்போம். ஸ்லீவை நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணியிருக்கோம்ல அது ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக வரணும். ஸ்லீவை 2ஆக பிரித்து எடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே அந்த மார்க்கு முன்னே பின்னே பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுல நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதோட ஆப்போசிட்டில் ஸ்டிச் பண்ணால் தான் 2 சைடும் லெஃப்ட் ரைட்டுன்னு கரெக்டாக வரும். நம்ம வந்து அதில் 1.25 இன்ச்சு மார்க் விட்டு 1.5 இன்ச்சு மார்க் விட்டுருக்கோம். 3/4 இன்ச்சை மடித்து அடிச்சிருங்க ஹெம்மிங் பண்ணுறதுக்காக. மிஷின்லேயே ஹெம்மிங் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன் மிஷின்லேயே ஹெம்மிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத. இப்போது நம்ம ஸ்லீவ் அடித்து முடிச்சுட்டு பாடி பீஸோட ஸ்லீவை ஜாயின் பண்ணலாம். பாடி பீஸையும் இழுக்கக்கூடாது, ஸ்லீவையும் இழுக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணியிருக்கோம்ல அது ஃப்ரண்ட் பக்கம் வரணும். அப்படி வச்சு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதனால தான் அந்த மார்க் பண்ண சொல்கிறது. இப்போது சென்டர் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சென்டரில் வச்சு ஒரு தையல் போடுறேன். பிகினர்ஸு அப்படி பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சென்டர் மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லீவு வந்து எங்கே முடியுதோ அங்கே வந்து தையலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, சென்டர் பார்க்காம ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஸ்லீவையும் இழுக்கக்கூடாது, பாடி பீஸையும் இழுக்கக்கூடாது. அப்படியே மேட்சாக எடுத்து வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். எதையுமே இழுக்கக்கூடாது. இழுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகும், ஸ்லீவ் சுருக்கமாயிரும். அப்புறம் சென்டர் வந்து கரெக்டாக இல்லாமல் கை ஒரு மாதிரி திருகி வர்ற மாதிரி ஆயிரும். அதனால் பாடி பீஸையும் ஸ்லீவையுமே இழுக்காமல் கரெக்டாக அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கோம், நீட்டாக தான் வரும். அதனால் நீங்கள் கரெக்டாக அதுக்கு அப்படியே தூக்கி வச்சு ஜாயின் பண்ணால் போதும். அந்த அறுக்காத்தும் ஒன்றா சேர்ந்துடும். நம்ம ஏன்னா பாடி பீஸை வச்சு தான் ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம், அதனால் ரெண்டுமே மேட்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிட்டு ஒருக்கா எடுத்து விட்டு பாருங்கள், எங்கேயும் சுருக்கம் அடிச்சிருக்கா. சிலரோ துணியை இழுத்து வச்சு அடிச்சிருவோம், அதனால் செக் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ஸ்லீவை ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெக் பீஸு கிராஸ் பீஸ் கொடுப்போம். எல்லாம் முடிச்சுட்டு தான் சைடு ஜாயின் கொடுக்கணும். நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். கிராஸ் பீஸ் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு
இது நம்ம எத்தனை பீஸ் 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த 3 பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதை 2ஆக மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கிட்டே அப்படின்னா பிகினர்ஸுக்கு வந்து நெக்கில் வந்து வச்சு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி தான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதை அப்படியே 2ஆக மடித்து ஸ்டிச் பண்ணிட்டு அந்த பிசுரை அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த நெக்கில் அந்த வளைவில் கரெக்டாக நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அந்த வளைவில் கரெக்டாக மைல்டாக அந்த கிராஸ் பீஸை மட்டும் பாடி பீஸை இழுக்காமல் கிராஸ் பீஸை மட்டும் மைல்டாக இழுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். அந்த வளைவுலலாம் கரெக்டாக வச்சு கொடுக்கணும். அப்படி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் நேராக வச்சுட்டு கிராஸ் பீஸை அடிச்சிங்க அப்படின்னா நெக்கு கரெக்டாக இருக்காது, பெருசாயிரும். அப்புறம் ஷோல்டர் ஃபால்லாம் வரும், நெக்கு பெருசாயிரும், லூஸாக இருக்கும். அந்த வளைவில் கரெக்டாக கிராஸ் பீஸை இழுத்து வச்சு அப்படி அடிக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும் நெக்கு. ஷோல்டர் பக்கத்துலலாம் நெக் கொஞ்சம் லூஸாக இருக்கும்ல, அந்த பிரச்சனையெல்லாம் வராது இப்படி பண்ணிங்கன்னா. வளைவுக்கு தகுந்தாப்பில் கிராஸ் பீஸை வச்சு கொடுத்து அடிங்க. அடிச்சுட்டு அந்த வளைவில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலலாம் வளைவு வருதோ அந்த இடத்துலலாம் அர்க்காத் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பீஸ் நல்லா வளைஞ்சு கரெக்டாக கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த பிசுறு பக்கம் அந்த பீஸை தள்ளி அந்த கார்னரில் ஸ்டிச் போடுங்க. பாடி பீஸில் ஸ்டிச் வரக்கூடாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு அடிக்கிங்கல்ல கிராஸ் பீஸ், அதில் தான் ஸ்டிச் விழணும். அப்போ தான் ஹெம்மிங் பண்ணதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி மடிச்சுட்டு நான் ஹெம்மிங் பண்ணல தையலே போடுறேன். ஹெம்மிங் பண்ணுறவங்களுக்கு அதை லேசாக அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படி மடித்து அவங்க ஹெம்மிங் பண்ணிப்பாங்க. நான் ஸ்டிச் பண்ணுறனால அதை அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா வெளியில் பிசுறு தள்ளிடுறத கட் பண்ணி விட்டுட்டு அப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஹெம்மிங் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த மடிக்கிற எட்ஜில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள், நீட்டாக இருக்கும். ஜாயின் பண்ண வேண்டியதெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இடுப்போட சுற்றளவு வந்து 28, 28ல் பாதி 14, 14லேருந்து 1 மைனஸ் பண்ணி அதில் பாதி எடுத்துக்கோங்க. 6 வருது. அந்த 6 தான் முன்னால் வந்து மார்க் பண்ணணும். அது ஊக்கு சைடு பக்கத்தில் இருந்து அதை சேர்த்து 6 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்லீவோட கை சுற்றளவு வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அர்க்காத் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் உடம்போட சுற்றளவு. அது அந்த 3 லைனையும் போட்டுட்டு அதில் வந்து பிகினர்ஸ் வந்து ஸ்கேலை வச்சு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் சைடு ஜாயினிங் கரெக்டாக இருக்கும், நீட்டாகவும் வரும். நீங்கள் ஸ்கேலை வச்சு கோடு போட்டுட்டு அந்த கோட்டு மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், 28ல் பாதி 14, 14லேருந்து 1 மைனஸ் பண்ணி 13, 13லேருந்து பாதி தான் நான் இப்போ சைடு ஜாயினிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ப்ளஸ் கரெக்டாக வந்திருக்கு, சைடு கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கு. அதில் 2 ஸ்டிச்சு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடும் 6 ரேஞ்சு அந்த சைடு மார்க் பண்ணும்போது இப்பட்டியே சேர்க்காமல் 6 ரேஞ்சு மார்க் பண்ணி இதே மெத்தடில் அந்த பக்கமும் ஆப்போசிட் சைடும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு நீட்டாக இருக்கும். இப்போது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த 28 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். ஊக்குப்பட்டியிலேருந்து அளக்குறேன். நான் ஐப்பட்டியே சேர்க்கலை பாருங்கள். ஐப்பட்டியை சேர்க்காமல் கரெக்டாக 28 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் அந்த 1 இன்ச்சை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த 1 இன்ச்சு பேக் சைடு போயிடும். பேக் சைடு போகும்போது உங்களுக்கு இழுத்து மாட்டும் போது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். மேலே விரிஞ்சு கீழே சுருங்கி இடுப்பு பக்கம் நல்லா சுருங்கி வரும். அந்த 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த எப்படி சொல்கிறது, தொட்டி மாதிரி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஷேப் கொடுக்கும். இடுப்பில் வந்து ஷேப் கொடுக்கும். அதுக்காக தான் அந்த 1 இன்ச்சை மைனஸ் பண்ணது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிச்சிங் முடிஞ்சிட்டு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் போடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் பொறுமையாக இருந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.